இதெல்லாம் இந்த சமூகத்தில் நீண்ட காலம் இருந்தது. இன்னைக்கு புரட்சி பேசுற பல பேர் வயசை குறைக்கணுங்கிறான். கூட்டுன்னு சொல்லாம 18 வயசு பெண்ணுக்கு வந்தா திருமணம் பண்ணலாங்கிறத இல்லை, தப்பு, அதை குறையுங்க. 21 வயசு ஆண்களுக்கு இருக்குது, அதில் அதை குறைங்க. 18 வயசு வரலும் பிள்ளைகளை வீட்டில் வச்சிருந்தா என்ன ஆகும்? இதுதான் பிற்போக்குத்தனமான சிந்தனை என்பது. பாலிய விவாகத்தை குற்றம் என்றார் சட்டத்தின்படி. விதவை மறுமணம் செய்யலாம், அது ஒன்றும் சட்டப்படி தப்பு இல்லை. கணவன் இறந்துட்டா அடுத்து விதவையா இருக்கிற பெண்மணி அடுத்து திருமணம் செய்துக்கலாம். அவன் 80 வயசு வந்து வாழ்வா. 14 வயசு 15 வயசுல கணவன் செத்து போயிடுவான், பாம்பு கடிச்சு செத்துருவான், ஆக்சிடென்ட்ல செத்துருவான், நோய்வாய்ப்பட்டு இறந்துருவான். அதுக்காக 60 வருஷம் ஒரு பெண் குடும்ப வாழ்க்கை இல்லாமல், தாம்பத்திய உறவு இல்லாமல் வாழ வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய கொடுமை. இப்படிப்பட்ட கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் காலம் காலமாக இருந்தபோது அதையெல்லாம் மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்காக தோன்றிய மகான்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதனால்தான் அவரை புரட்சியாளர் அம்பேத்கர் என்று நாம் சொல்லுகிறோம். பாபா சாஹேப் அம்பேத்கர்னா தந்தை அம்பேத்கர் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அவரை எங்கள் தந்தை என்று சொல்லுவதை விட அவரை புரட்சியாளர் என்று சொல்லுவது பொருத்தமானது என்று நாம் சொல்லுகிறோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணிலே வேரோடி போய் இருந்த இத்தகைய பிற்போக்குத்தரமான சனாதன பழமைவாதங்களை தனி மனிதராய் நின்று தகர்த்தெறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த அரசமைப்பு சட்டத்தில் இவையெல்லாம் குற்றச் செயல்களாக கருதப்பட்டாலும் அகமண முறை என்கிற ஒரே சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை தடுக்க முடியவில்லை. சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் குற்றம் என்று சொன்னது எது? மனு தர்மம். பாலிய விவாகம் செய்வது நியாயம் என்று சொன்னது எது? மனு தர்மம். விதவை திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்னது எது? மனு தர்மம். உடன்கட்டை ஏறுவது நியாயம்தான் என்று சொன்னது எது? மனு தர்மம். அதையெல்லாம் தகர்க்கக்கூடிய ஒரு வலிமை பெற்றதாக அரசமைப்பு சட்டம் உருவானது. ஆனால் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் குற்றம் இல்லை என்பதை அனுமதிக்கிறது.